லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிற்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர் யார் தலையில் கை வைத்தாலும் சரி, அவரை கட்டி அணைத்தாலும் சரி, அந்த கட்சியை கிட்டத்தட்ட ஒழித்து விடுவார்கள். அப்படித்தான் பாரத பிரதமர் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலையிலே கை வைத்து விட்டு போனார். இப்படி ஒவ்வொரு நாசக்கார வேலையும் செய்வதற்கு பின்னால் இந்த ஆரிய பாப்பார கூட்டம் பல்வேறு சதிகளை செய்து நாட்டிலே இருக்கக்கூடிய பல கட்சிகளை துண்டாட வைப்பதுதான் இவர்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, வன்னியர் சமூக மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடங்கப்பட்ட வன்னியர் சங்கமானது பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் அரசியல் கட்சியாக மாறினது. தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் இந்திய நாடாளுமன்றத்திலும் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவை ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. அதன் காரணத்தினாலேயே பாரத பிரதமர் மோடி அவர்கள் ராமதாஸ் அவர்களை இறுக கட்டி அணைத்துக் கொண்டார். இறுக கட்டி அணைத்து இந்த பாமகவை இப்பொழுது 2 துண்டாக்கி விட்டார்கள். ஆக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை மோசமான வேலைகளுக்கும் பாஜக தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லை, ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் மார்ச் 26, 2009 வரை இருந்தது. மக்களவையில் 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. வேலு ரயில்வே இணையமைச்சராக இருந்திருக்கிறார். இந்திய மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை மற்றும் நலத்துறை அமைச்சராக, குடும்ப நலத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். ஜூலை 2010 29 ஆணையில் இந்திய தேர்தல் ஆணையம் மாநில கட்சிகளின் விதிகளை புதுச்சேரி பாமக பெறாததால் அங்கு பாமகவுக்கான மாநில கட்சி என்ற உரிமையை பறித்து அக்கட்சி சின்னத்தை மாம்பழம் என்று 6 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தலாம் என கூறியது. தமிழகத்தின் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 13வது சட்டமன்றத்தில் 18 உறுப்பினர்களை கொண்டு இருந்தது. 2011ஆம் ஆண்டில் 18 உறுப்பினர்களை கொண்டு இருந்தது. 2011ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 30 தொகுதிகளில் போட்டிட்டு 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 15வது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பாமக மொத்தம் 7 தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆனால் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. பின்னர் 2021 சட்டமன்ற தேர்தலில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 23 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று 3.8% 80% வாக்குகளை பெற்றது. அது கிட்டத்தட்ட ஒரு 4%. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பத்தில் யானை சின்னத்தில் போட்டியிட்டு வந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தேசிய அரசியல் கட்சி என்று 1997 தகுதி உயர்த்தப்பட்டாலும் யானை சின்னத்தை அது நாடு முழுவதுமாக பயன்படுத்தியதால் யானை சின்னம் அதற்கு ஒதுக்கப்பட்டது. பாமக தமிழ்நாடு மாநில அரசியல் கட்சியாக இருக்கிறதுனால் புதுச்சேரியில் தகுதி இழக்காததால் அங்கு யானை சின்னத்தை பயன்படுத்த கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. பின்னால் 1998 இந்த கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை மாம்பழ சின்னமாக இருக்கிறது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியது. வட மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்னா மரத்தை வெட்டி போட்டு போராட்டம் நடத்துவாங்க நடு ரோட்டில். தமிழ் மொழிக்காக மக்கள் தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சியில் தூய தமிழில் தான் செய்தி வாசிப்பாங்க. அதுபோல் திரைப்படமே இன்று வரை மக்கள் தொலைக்காட்சியில் திரைப்படமே ஒளிபரப்ப மாட்டாங்க. நான்லாம் மக்கள் தொலைக்காட்சி சேனலை அடிக்கடி ரொம்ப பார்ப்பேன். இப்போல்லாம் பார்க்கறதுக்கு தோணலை. காரணம் என்னன்னா, அப்பா மகனுக்குள்ளே இப்படி போட்டி ஆகி போச்சு, கட்சி 2 ஆகி போச்சு. சின்ன முடக்கி வைக்கணும்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க. அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு எப்படி மாம்பழ சின்னம் கொடுக்கலாம் என்று நீதிமன்றம் கேட்கிறது. அங்கீகரிக்கப்படாத கட்சின்னா அன்புமணி வச்சிருக்கிற கட்சி தான் அங்கீகரிக்கப்படாத கட்சி. அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னா பாமக ராமதாஸ் நிறுவன தலைவர், அவர் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்படி இல்லைன்னா சின்னத்தை முடக்குங்க அப்படிங்கிறாரு ராமதாஸ் ஐயா அவர்கள். அவர் சொல்வதும் நியாயமாக தான் தெரியுது. கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள், அன்புமணி கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி. அப்போ அவர் கட்சிக்கு பேர் என்னங்கிறது ஒரு கேள்விக்குரியார். பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடியது ராமதாஸ் ஐயா அவர்கள். இங்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நீதிமன்றங்களுக்கு போனோம்னா
இது குடும்ப பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க குடும்ப பிரச்சனையா இருக்கும்? தெருவுக்கு வந்துருச்சுன்னாவே அது குடும்ப பிரச்சனை கிடையாது. அதுவும் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சுன்னா அங்கே விசாரிக்க தான் வேணும். மாம்பழத்தை பிழிந்து விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க. பிழிந்து விட்டார்கள். பாஜக நினைச்சிச்சுன்னா நசுக்கி புழிஞ்சு எடுத்துரும், பருப்பு எடுத்துரும். அப்படித்தான் அதிமுக பிழிந்து எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதிமுக இலைய கருக வச்சுட்டாங்க. அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் விட்டு கொடுத்து, அம்மா சின்னம்மா நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் அவைத்தலைவராக இருங்கம்மா, ராஜமாதாவாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ள ஒரு பதவி கொடுத்து அழகு பார்த்துருந்தாருன்னா இப்போ இதுக்கு வேலையே இல்லை. அதுபோல தான் ராமதாஸ் ஐயா அவர்களை நீங்கள் ராஜமாதாவாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு, அவர் இருக்கிறவர்களையும் அவர் பேச்சை கேட்டு தானே ஆகணும். அப்படி கேட்காம விட்டதன் விளைவாக இன்றைக்கு இந்த கட்சிக்கு இவ்வளோ பெரிய ஒரு மனச்சங்கடம் இருக்குது. நான்லாம் 2014-13 காலகட்டத்தில் நாம் குளத்தூர் சமுதாயமாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் போய் இணையணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா மக்கள் தொலைக்காட்சி பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். தூய தமிழில் தான் இருக்கும். ரெண்டாவது திரைப்படமே அந்த டிவியில் அந்த தொலைக்காட்சியில் ஓடாது. முழுக்க நாடகம், தமிழ் கலாச்சாரம் சார்ந்த மரபுகளை வைத்து அந்த தொலைக்காட்சி இயங்கும். அப்போ அப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைய வேண்டும் என்ற எண்ணம், ஆசை, அவா இருந்தது என் போன்றவர்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு துண்டாக நிற்கிறது. மாம்பழத்துக்கு பிரச்சனை, கட்சிக்கு பிரச்சனை. இது எப்படி மீட்டு எடுக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது? இவங்களா பார்த்து ஒத்துழைச்சு போனாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இனிமே இல்லை. எது எப்படி பார்த்தாலும் உண்மையாகவே ராமதாஸ் ஐயா அவர்கள் கடுமையான உழைப்பு உழைத்திருக்கிறார். அவருடைய உழைப்பை எல்லளவும் குறைத்து மதிப்பிடவே முடியாது. குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்துச்சுங்கிறாங்க. ஆனால் பாஜக கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. குருமூர்த்தி போகிறாரு, துக்ளக்கு போகிறாரு, அவரு போகிறாரு, இவர் போகிறாரு, ஆரிய பாப்பாரை கூட்டம் போது, ஆர்எஸ் கூட்டம் போகுதுன்னா பீகாரை தொட்டு இன்னும் மற்ற மாநிலங்கள்லாம் தொட்டு இப்போ தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாஜக. அந்த சூழ்நிலை காரணமாக தான் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் எதிர்கட்சியில எத்தனை சீட்டு பிடிக்க போறாங்க, தென் மாவட்டத்தில் அதிமுக எத்தனை சீட்டு பிடிக்க போகுதுங்கிறதுக்கு மத்தியில் இப்போ அம்மையார் சசிகலா அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியே அன்புமணிக்கு மிகப்பெரிய பலத்தை அடிவாங்கும். நிற்கிற அனைத்து தொகுதியிலும் தோத்துருவாங்க. 23 தொகுதியே என்னமோ 23 தொகுதியில் ஒரு சீட்டு கூட வர முடியாது. அன்புமணி ராமதாஸ் தானி ஒரு சீட்டு கூட வர முடியாது. அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஒரு 8% ஓட்டு இருக்குன்னா குறைஞ்சபட்சம் அதில் ஒரு 4% ஓட்டு இவருக்கு இருக்கும், ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது அன்புமணி நிற்கக்கூடிய 23 தொகுதியில் ஏதோ 2-3 தொகுதி வந்தால் பெரிய விஷயம். அதே போல் பாஜகவுக்கு 30 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அதில் 3 சீட்டு வந்தாவே பெரிய விஷயம். அப்போ அதில் ஒரு 50 தொகுதி திமுக தான் வந்துடுது. அதிமுக போட்டியிடக்கூடிய ஒரு 150 தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 100 தொகுதிக்கு மேலே திமுக பிடிக்குங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அதிமுக காரங்கள்ட்டையும் ஒற்றுமை இல்லை. அப்படியான நிலை இருக்கிறது. எது எப்படியோ இந்த ஆரிய பாப்பார கூட்டம் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் யார் தலையில் கையை வைக்கிறாங்களோ அந்த கட்சி, அந்த குடும்பம், அந்த நாடு மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிறது. இதை தமிழர்கள் தான் பார்த்து சரியான தீர்ப்பை இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் அதிமுகவை நாசம் செய்தது போதாதென்று பாமகவையும் இப்பொழுது நாசம் செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் தான் சரியான தீர்ப்பு கொடுக்க வேண்டும். ராமதாஸ் ஐயா அவருடைய புகழ் ஓங்குக. அவருடைய அரசியல் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அவர் உழைத்த உழைப்பு எண்ணிலடங்காத உழைப்பு. இந்த உலகத்திற்கு ஜான் பாண்டியன் என்ற ஒருவருடைய அரசியலை வளர்த்து விட்டது அவர்தான். திருமாவளவனுடைய அரசியலை வளர்த்து விட்டது அவர்தான். சிறுபான்மை தலித்து பழங்குடியினர் என்ற எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர் அவர்தான். அப்படிப்பட்ட ராமதாஸ் ஐயா அவருடைய அரசியல் புகழ் ஓங்குக ஓங்குக. நன்றி, வணக்கம்.